லாஸ்ட் வீக் நல்லா மழை பெஞ்சது. மசால் பூரி செஞ்சேன். சூப்பரா இருந்தது. அதோட நிப்பாட்டியிருக்கணும். என் கலைவண்ணத்த நான் ரோட் சைடு காளான்லயும் காட்டுவேன்னு சொல்லி முட்டைக்கோஸ் வாங்குனது வரைக்கும் ஓகே தான். ஆனா, அது பொரியலாவது பண்ணியிருக்கணும். அந்த இது இல்லாம காளான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அத வேஸ்ட் ஆக்குனது மட்டும் தான் மிச்சம். நானும் எல்லா மசால் பொடி, உப்பு, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போட்டு தண்ணியே ஊத்தல. ஆனா, நல்லா சூப்பராவே வந்துருச்சு. ஆனா, நான் வடை மாதிரி பிரிச்சு போட்டேன்னா, அது என்னமோ தனியா வருது. நானும் எண்ணெய்க்குள்ள போட்டு பார்க்க அது ரவுண்டா வடை மாதிரி வரவே இல்ல. சரி இந்த பாத்திரம் தான் தப்பு. நம்ம நான்ஸ்டிக்ல சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு பாத்திரத்தில எடுத்துட்டு, நல்லா வடை மாரி பிடிச்சு போட்டேன். சூப்பரா இருந்தது. திருப்பி போட்டா திரும்பி பிஞ்சு போது. சரி ஓகே நம்ம காளானுக்கு பிஞ்சு பிஞ்சு தானே போட போறோம். பிச்சு வந்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு, திரும்பியும் பேன்ல வந்து மசால் பொடி, சாஸு எல்லாம் ஊத்தி, நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுட்டு, லாஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கரைச்சு ஊத்திட்டேன். அதுவரைக்கும் ப்ரொசீஜர் எல்லாமே பக்காவா கரெக்ட்டா பண்ணியிருந்தேன். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா, மசால் பொடி ஏதோ ஒண்ணு கூட ஆயிடுச்சு போல. அது ஒரு மாரி மசால் தூக்கலாவே இருந்துச்சு. இது போக என்ட்ட கார்ன் இல்லாம பானிபூரி பொரிச்சு போடுதான்னு சொல்லிட்டு, அது எண்ணெய் ஏதோ கருக விட்டுட்டேன் போல. அந்த பானிபூரி வேற கசந்துட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லவே இல்ல. மசால் தூக்கலா இருந்துச்சு. எல்லாமே சொதப்பிருச்சு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.